வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு வேர் டு விசிட் சேனல். குமுளியில் வந்து இப்போ நம்ம வந்து சம்மரை வந்து வெக்கேஷனுக்காக வந்திருக்கோங்க. குமுளியில் மார்னிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டிங் போனோம். நம்ம ஒரு 11:30க்கு வந்து நம்மளுடைய போட்டிங் டைம். ஸோ சூப்பராக வந்து போட்டிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் எலிஃபண்ட் கேம்ப், அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா கதகளி ஆட்டம், அதுக்கப்புறம் அந்த குமுளியோட மெயின் ஜங்ஷனை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோ வந்து இந்த மாதிரி போட்டிங் போகிறத வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ பார்க்கலன்னா அதை போய் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த லொக்கேஷன்ஸ்லாம். ரொம்பவே அட்டகாசமான ஹோட்டல் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வேலி ரிசார்ட். ஆன்லைனில் பார்த்திங்கன்னா booking.comல தான் நான் வந்து சர்ச் பண்ணி இந்த ஹோட்டலை வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். இது வந்து ஆஃப் சீசனுங்கிறதுனால ரொம்பவே சீப்பான ப்ரைஸில் வந்து நான் வந்து புக் பண்ணியிருந்தேங்க. ஆக்சுவலாக 1300 தான் ஆக்சுவலாக இந்த ஹோட்டலோட ப்ரைஸு. பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. என்ட்ரன்ஸ் இது பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்பவே இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தான ஹோட்டல் தான் இது. ஸோ நம்ம வந்து ரூமை போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரூமெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இந்த ஹோட்டலில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறோங்க. கைஸ், இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரூம்பு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது இந்த ரூம்பு. பார்த்திங்கன்னா 1300க்கு வந்து ரொம்பவே ஒர்த்ஃபுல்லான ஒரு ரூம்னா இந்த ரூம் தான். இந்த ஸ்ப்ரிங் வேலி ஹோட்டல் வந்து ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. ஏன்னா ஆஃப் சீசன், ரெண்டாவது சீசன் டைமில் பார்த்திங்கன்னா மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இந்த மாதிரி டைமில் வரும்போது எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் ரேட் கம்மி தான். ஸோ நம்ம லக்குக்கு நான் பார்த்திங்கன்னா இவ்வளோ 1300க்கு இந்த மாதிரி ஹோட்டல் கொடுக்குறாங்களே, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரூம்பை பார்த்துட்டு தான் நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ரூம்பை உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமே நான் வந்து எதுவுமே பார்க்கலங்க. ஜஸ்ட்டு போய்ட்டு பே பண்ணிவிட்டு நம்ம வந்து ரூம்பை வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம மார்னிங் வந்து போட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ அடுத்ததாக நம்ம வந்து எலிஃபண்ட் கேம்பை வந்து பார்க்குறதுக்காக போனோம். ஆக்சுவலாக கீழே பார்த்திங்கன்னா ஹோட்டலும் இருக்குங்க. நம்ம வந்து ஹோட்டலில் போய் கூட நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லஞ்ச் வந்து சாப்பிடணும். ஆக்சுவலாக அந்த கீழே உள்ள ஹோட்டலில் தான் நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஃபுட்டு நல்லா இருந்துச்சுன்னா 3 வேளையுமே நம்ம வந்து இங்கே சாப்பிட்லாம். ஃபுட்டு ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்டு நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கீழே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சாப்பிட்லாங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து ரூம்பெல்லாம் ஃபுல்லாக காமிச்சாச்சு. இன்னும் நெக்ஸ்ட் வந்து அப்படியே வெளியே போய்ட்டு அப்படியே நம்ம வந்து அந்த ஹோட்டலுக்கு போகலாங்க. கீழே இருக்கக்கூடிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் நம்ம வந்து போய் பார்க்கலாமாங்க. ஜாஸ்தியாக தான் இருக்கும். ரொம்பவே நல்லா. இதுதான் நம்ம தங்கியிருக்கக்கூடிய ரிசார்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுங்க. ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம வந்து லஞ்சு சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த கேரளா மீல்ஸ் பார்த்திங்கன்னா லஞ்சு சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்து. நீங்களும் வந்து இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா இங்கேயே வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. அதே மாதிரி ரேட்டுமே ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஹோட்டலில் மேலே தங்கிட்டு கீழே வந்து நம்ம வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாங்க. இந்த ஹோட்டலோட பேர் பார்த்திங்கன்னா டாக்டர் மெனுன்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வெஜ் நான்வெஜ் 2 டைப்லேயுமே அங்கே வந்து ஃபுட் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஸ்பெஷல் ஐட்டம் வேணும்னா கூட நம்ம வந்து ஆர்டர் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணி கூட கொடுக்குறாங்க. சின்னதாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சுங்க. போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ஆட்டோ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து எலிஃபண்ட் கேம்ப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரிசப்ஷனில் கேட்டோம். ஸோ 2 எலிஃபண்ட் கேம்ப் இந்த ஏரியாவில் இருக்குன்னாங்க. ஸோ ஒன்று வந்து ரொம்பவே வாக்கபிள் டிஸ்டன்ஸு, இன்னொன்று வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இன்னொரு எலிஃபண்ட் கேம்ப், அதாவது எலிஃபண்ட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிஃபண்ட் கேம்ப் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய யானைகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த எலிஃபண்ட் ஜங்ஷன் அப்படிங்கிற எலிஃபண்ட் கேம்ப் ஆக்சுவலாக.
ஸோ இங்கே வந்து ப்ரைவேட்டாக இவங்க வந்து எலிஃபெண்ட்லாம் வளர்ப்பாங்க, வளர்த்துட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து சஃபாரி மாதிரி போகலாம். ஸோ இது வந்து பேயபிளாக இருக்கும். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ணிவிட்டு மேபி 200 500 அந்த மாதிரி ரேஞ்சில் ப்ரைஸஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து உள்ளே போய்ட்டு செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எலிஃபெண்ட் ரைடு மேலே ஏறிட்டு சஃபாரி மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ½ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து அவங்க சஃபாரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எலிஃபெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஃபுட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நான் வந்து வீடியோஸ் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த ஹோட்டலில் சொன்ன மாதிரி இந்த எலிஃபெண்ட் ஜங்ஷனுங்கிற பிளேஸ் வந்து உண்மையிலே கொஞ்சம் நிறைய யானைகள் இருக்கும், கொஞ்சம் பெரிய ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த எலிஃபெண்ட் ஜங்ஷனை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய சிட் அவுட்டு, அதே மாதிரி அவங்க கேரளா ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த தோட்டத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க, ஃபுல்லாகவே பலாமரங்கள், அதே மாதிரி அந்த மிளகோட செடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாசனத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஏலக்காய் செடி தான் ஃபுல்லாகவே அவங்க வந்து பயிரிட்டுருக்காங்கங்க. நீங்கள் பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ரீனாக தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்பவே க்ளீனாக இருக்குது. ரெண்டாவது இது வந்து ஆக்சுவலாக ஆஃப் சீசன் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன், அவ்வளோ க்ரீனாக இருக்குது. ஸோ இது வந்து ரிசப்ஷன் ஏரியா. நம்ம வந்து ஜஸ்ட் என்கொயரி பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற அந்த வீடோட அமைப்பை பாருங்கள், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படியே பாருங்களேன். கெய்ஸ் ஆக்சுவலாக எலிஃபண்ட் கேம்பில் வந்து யானை எத்தனை இருக்குது, அதே மாதிரி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு என்கொயரி போட்டோம் இவங்ககிட்ட. நம்ம லக்குக்கு என்னாச்சுன்னா ஒரே ஒரு யானை தான் இருக்கான். மற்ற யானைலாம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் நிறையா நடக்கக்கூடிய டைம் போல் இந்த டைமு, அதனால் எல்லா யானையுமே வந்து அங்கே போயிட்டான். ஆக்சுவலாக ஒரு 4 யானையை என்னமோ இவங்க வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ அதில் இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு யானை மட்டும்தான் இங்கே இருக்குது. மற்ற மீதி உள்ள யானைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோவில் விழாக்கு பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு போயிட்டாங்களாம். ஸோ இந்த டைமில் ஏதோ கொஞ்சம் விழாக்கள் நிறைய கோயில்களாக நடக்கும் போல். ஸோ அதனால் அந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து யானைகளை வந்து அவங்க அனுப்பிடுவாங்க போல். சரி, ஓகே, ஒரு யானை அட்லீஸ்ட் இருக்குது, நம்ம வந்து ஒரு யானையை பார்க்கலாம். ஸோ பின்னாடி இருக்கக்கூடியது வந்து சின்ன டீ ஸ்டால். ஆக்சுவலாக டீ ஸ்டாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து ஒரு டீயை வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ யானை வந்து பார்க்கலாம். கேட்டதுக்கு வந்து அந்த யானை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களா, இப்போ தான் வந்து வாஷ் பண்ணி ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து யானை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து சுற்றி என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பலாமரம் இருக்குது, அதோட பலா பிஞ்சு. ஸோ மார்னிங் வந்து நான் சாப்பிட்டேன் இல்லையா, லஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பலா இந்த மாதிரி சின்ன பிஞ்சோட கூட்டு தான் அவங்க வந்து வச்சுருந்தாங்களாம், பொரியல் மாதிரி, அவியல் மாதிரி. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்து. ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம வந்து ஒரு டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் யானை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாங்க. இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீ ஸ்டால் மாதிரியே தோணுது பாருங்கள். எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த இவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீட்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த கேரளாவோட ட்ரெடிஷ்னல் டைப்லேயே வந்து இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டீ சாப்பிட்டுட்டோ இல்லை டீயோ காஃபியோ குடிச்சிட்டு ஸோ அதே மாதிரி ஸ்நாக்ஸ் சிம்பிளாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேசஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்பவே பெரிய பிளேஸு, கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 40 ஏக்கர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஸோ இந்த சஃபாரி வந்து அவங்க பண்ணுறது வந்து ஆக்சுவலாக இந்த யானையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி எலிஃபெண்ட் சஃபாரி மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பண்ணுறாங்களாம். ஸோ ஒரு சஃபாரிக்கு நம்ம வந்து மேலே யானை மேலே ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 250 rupees வந்து அடல்ட்டுக்கு வந்து வாங்குகிறாங்க. மேபி 1 or 2 adults வந்து மேலே வந்து அட் அ டைமில் ஏறலாம். அவங்க வந்து ½ அந்த மாதிரி வந்து மேலே ரைடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து மேலே அடிக்கும், அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க போல் இந்த மாதிரி எலிஃபண்ட் ரைடிங்கில். ஓகே, நம்ம வந்து யானை வந்துட்டுங்க. நம்ம வந்து யானையை வந்து பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். கைஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து ஹோட்டலில் செக் பண்ணும்போது இந்த எலிஃபெண்ட் ஜங்ஷனில் நிறைய யானை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வந்தோம். பட் நம்மளோட நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யானை தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி தெரியல. ஓகே, நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்தாச்சு. பட் பிளேஸ் வந்து ரொம்பவே தரமான பிளேஸுங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் இங்கே வந்தீங்கன்னா.
அந்த மாதிரி தான் அவங்க வந்து இருக்குது. மேபி இந்த ஏலக்காய் எஸ்டேட்டை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே சுற்றி கூட பார்க்கலாம் போல். மற்றபடி வந்து நிறைய யானை இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்மளும் வந்து ரைட் பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா நிறைய யானை வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்குறதுனால என்னென்னா கொஞ்சம் பயம். ஸோ யானை மேலே ஏறுறதுக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க வந்து யானை மேலே ரைட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யானைக்கு மேலே இந்த மாதிரி உட்கார்றதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நிற்குது. ஸோ நம்ம வந்து மேலே அந்த சின்னதாக ஒரு வீடு மாதிரி இருக்குது பார்த்திங்களையா. ஸோ அது மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த யானை மேலே ஏறுறதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபேமிலி வந்து ஏறியாச்சு. அவங்க வந்து ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இறக்கி விட்ருவாங்க. ஸோ இதுதான் அந்த எலிஃபண்ட் சஃபாரின்னு சொல்லக்கூடிய இது. ஸோ இந்த மாதிரி நிறைய யானை இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் எப்போமாச்சும் வரும்போது பார்க்கலாம் நிறைய யானை இருக்கிற மாதிரி. ரெண்டாவது நம்ம வந்து எலிஃபண்ட்டுக்கு ஏதாச்சும் ஃபுட் கூட வந்து ஃபீட் பண்ணலாம். சொன்ன மாதிரி இப்போ வந்து இவங்க வந்து ரைடிங் பண்ணிகிட்டு இருக்கறனால ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கலாங்க. இந்த பிளேஸில் தான் ஆக்சுவலாக யானையை வந்து குளிப்பாட்டுறது, அதே மாதிரி அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது, ஸோ அதெல்லாமே பண்ணக்கூடிய பிளேஸ் போல். பாருங்கள், அதை வந்து ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யானையை வந்து தண்ணி அடித்து நல்லா குளிப்பாட்டுறதெல்லாம் அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க போல் ஆக்சுவலாக. ஸோ இந்த பிளேஸ் தாங்க ரொம்பவே அருமையாக இருக்குது. ஃபுல்லாகவே ஏலக்காய் செடியாக தான் இருக்குது. அதே மாதிரி மிளகு செடி இருக்குது. ஃபுல்லாகவே பலாப்பழங்க. அந்த யானைக்கு வந்து மெயினாக சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழம் தான். ஸோ அதனால் அந்த பலாமரம் வந்து ரொம்பவே நிறைய வச்சுருக்காங்க இந்த பிளேஸில். இந்த யானை நடந்து போகிறது ரொம்பவே பொறுமையாக நடந்து போகுதுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு போர் அடிச்சிடும் ஆக்சுவலாக அந்த மேலே யானை மேலே சஃபாரி பண்ணுறது. அதனால் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும் ஆக்சுவலாக அந்த யானை நடந்து போகிறதுக்கு. மற்றபடி சின்ன பசங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. சின்ன குட்டீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எலிஃபண்ட் ரைடிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு மெமரபுளாக இருக்கும் ஆக்சுவலாக. சின்ன வயசில் எல்லாருக்குமே யானை ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்மளும் வந்து இந்த எலிஃபண்ட் கேம்பை வந்து சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக வந்தாச்சு. ஓரளவுக்கு ஒரே ஒரு யானை நம்ம லக்கிக்கு வந்து இருந்துச்சு, பரவாயில்ல. ஸோ இன்னொரு கேம்ப் வந்து பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதையும் போய் பார்க்கலாம். ஸோ அங்கே அட்லீஸ்ட் மோர் தென் ஒரு யானை இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம அங்கேயும் போய்ட்டு விசாரிக்கலாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த எலிஃபண்ட் ஜங்ஷன் அப்படிங்கிற எலிஃபண்ட் கேம்பை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. இது வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆட்டோ எடுத்தாலே வந்துடலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரிட்டன் போகிறதுக்கு வந்து மெயின் ரோட்டுக்கு போனாங்க. ரொம்ப தூரம் ஆக்சுவலாக. அது வந்து ஏதாச்சும் ஆட்டோ தான் பார்க்கணும். மறுபடியும் ஏதாச்சும் நம்ம லக்குக்கு ஆட்டோ கிடச்சிட்டுன்னா ஆட்டோவிலேயே நம்ம வந்து நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே போயிடலாம். ஏன்னா ஹோட்டல் பக்கத்தில் தான் இன்னொரு எலிஃபண்ட் கேம்பும் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ வந்து இன்னொரு எலிஃபண்ட் கேம்புக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து எத்தனை யானை இருக்குது அப்படிங்கிறத வந்து உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ரைட் பண்ணல, ஜஸ்ட்டு யானையை வந்து நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பெர்மிஷன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து எலிஃபண்ட் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஸோ கொஞ்சம் கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஒரே ஒரு யானை தாங்க இருக்கான். இங்கேயுமே அதே ரீசன் தான் சொன்னாங்க. ஸோ எல்லா யானையுமே பார்த்திங்கன்னா கோயில் ஃபெஸ்டிவலுக்கு வந்து போயிருக்கு. இப்போதைக்கு ஒரே ஒரு யானை தான் இருக்குது, ஜஸ்ட்டு போய் பார்த்துடுங்க அப்படின்னாங்க. நம்மளும் வந்துவிட்டோம். ஸோ இங்கேயுமே ஒரு யானை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். மற்றபடி என்னன்னு தெரியல, யாருமே இங்கே வந்து சஃபாரிக்காக இங்கே யாருமே வரல ஆக்சுவலாக. அந்த எலிஃபண்ட் ஜங்ஷனை பார்க்கும்போது இந்த கேம்ப் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மால் கேம்ப் தாங்க ஆக்சுவலாக. இங்கே வந்து பெரிய லெவலில் என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி அந்த லொக்கேஷன்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி யானையை வந்து இப்போதைக்கு கட்டி வச்சுருக்காங்க, ஒரே ஒரு யானையை. பட் அது வந்து ரெடியாக தான் இருக்குது. சஃபாரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, ரைட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெடியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி உட்கார்றது.
ஸோ யார் வந்தாலும் உடனே இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா வந்து எலிஃபெண்ட் ரைடு வந்து அவங்க வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் யானை வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும் போல். ஸோ பெர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் அவங்க வந்து வாங்குகிறாங்க. ஒரு ½ அன் ஹவர் ரைடிங் வந்து யானை மேலே அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகே, நம்ம வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, அப்படியே நடந்து வந்தோம். நம்ம ரூம் பக்கத்துலேயே வந்துட்டோங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த அட்டப்பாளையம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்க்குற இடம்லாம் ஃபுல்லாக ஹோட்டலாக தான் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நியர்பை பிளேஸ் தான், நம்ம தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் தான். ஸோ அந்த ஒயிட் பில்டிங்க்கு ஆப்போசிட் தான் நம்மளுடைய ஹோட்டல் இருக்குது. ஸோ எலிஃபெண்ட் கேம்ப்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ½ கிலோமீட்டர் தாங்க, ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பாருங்கள், அவ்வளோ இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹோட்டல் ஸ்டே, ரெஸ்டாரண்ட்டு, ரெசார்ட்டு, ஸோ இந்த மாதிரி நேமில் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க முடியுது. குமுளியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்டகாசமான ஒரு ஏரியாங்க. நிறைய பிளேசஸ் இருக்குது, நியர்பை பிளேசஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க இங்கே போகிறதுக்கு. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கதகளி பார்க்குறதுக்கு வந்திருக்கோங்க. என்னடா இது போட்டிங் வந்து காமிக்கிறீ அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிங் போன பக்கத்தில் தான் இந்த கதகளியுமே இருக்குது. ஆக்சுவலாக போட்டிங்கிறது வந்து இங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து நம்ம பஸ்ஸு பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து இன்னொரு இடத்துல கொண்டு வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா போட்டிங் வந்து என்ன சொல்கிறது, போர்டிங் பிளேஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இங்கேருந்து நம்மளை வந்து பஸ்ஸில் இருந்து எடுத்துகிட்டு போவாங்கங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே பாருங்கள், ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கதகளிக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால் நம்ம வந்து இந்த குமுளியோட மெயின் சிட்டியை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்குறேன். இல்லைன்னா நம்ம வந்து மெயின் சிட்டியை வந்து இன்னொரு வீடியோவை கூட வந்து நம்ம போடலாம். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த குமுளியோட சிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செப்பரேட் வீடியோ கூட பண்ணலாம். ஸோ எங்கள் பக்கத்தில் தான் வந்து கதகளி வந்து நடக்கக்கூடிய இடங்க. ஆக்சுவலாக கலரி அண்ட் கதகளி ரெண்டுமே ஒரே இடத்துல தான் நடக்குது. நான் பார்த்திங்கன்னா கதகளி வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன், கலரி வந்து புக் பண்ணல. எனக்கு வந்து ரொம்பவே கதகளி தான் வந்து நேரில் பார்க்கணுங்கிறது வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்பவே அந்த டான்ஸிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டி வந்து கதகளியை வந்து நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் முன்னாடி இருந்துச்சு. அது இன்றைக்கி நடக்க போகுது. வாழ்க்கையில் ஒரு நாள் ஆச்சும் நம்ம வந்து கதகளி டான்ஸை வந்து கண்டிப்பாக பார்த்துடணுங்க. ஏன்னா வந்து பரதநாட்டியம் மற்ற டான்ஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இந்த கதகளி பார்க்கணுன்னா அதை வந்து இந்த மாதிரி கேரளாவுக்கு வரணும். இந்த மாதிரி கதகளி டான்ஸ் இவங்க வந்து எங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அங்கே வந்து நம்ம வந்து போய் பார்க்கணுங்க. ஸோ இவங்க வந்து இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கதகளி நடக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா 7 to 8 PM. ஸோ இன்னும் ஒரு ½ அன் ஹவர் டைம் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கதகளி பார்க்குறதுக்கு போகலாங்க உள்ள. நம்ம இப்போ வந்து கதகளி நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். நவரசா கதகளி டான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்க இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த கதகளி டான்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதே நேமில் வந்து நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து புக்கிங் சைட்டுக்கு போகும். அங்கே வந்து போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆன்லைன் புக்கிங் பண்ணதை வந்து இங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும், ரிசப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அவங்ககிட்ட வந்து ஜஸ்ட் அந்த டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா அவங்க ஒரு தனியாக ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து சீட் நம்பர் எல்லாத்தையும் ஃபோட்டோ வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படி நம்ம வந்து உள்ளே வந்துடலாம். நம்ம வந்து ஏர்லியராக வந்ததுனால பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லை. ஸோ இதுதான் கதகளி நடக்கக்கூடிய அந்த பிளேஸு. எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கரெக்டாக 7 மணி 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கதகளி ப்ரோக்ராமை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கதகளியோட இன்ட்ரொடக்ஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. கதகளினா என்ன, ஸோ அந்த டான்ஸ் வந்து எப்படி, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 to 10 minutes பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்கும் போல். ஸோ நம்ம வந்து அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டான்ஸ்க்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைஃப்பில் என்னுடைய வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக அந்த கதகளியை வந்து லைவாக நான் பார்க்குறேங்க. ஸோ இதுதான் முதல் முறை நான் வந்து கதகளியை வந்து இந்த கேரளாவில் வந்து பார்க்கக்கூடியது.
இந்த கதகளியை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பிளான் பண்ணலாம். நீங்களும் வந்து கேரளாவில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பிளேசஸில் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு ஸோ லைவாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டுங்க. After a ceremonial salutation, respect our space, orchestra and the audience. In Kathakali, eyes exercise, eyebrows, facial muscles, legs, neck, shoulder and body movements are very important. Firstly, you can see the movements of eyes. Thank you. Thank you so much. Thank you. இந்த கதகளி டான்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மெயிலோட வேஷம் தான். ஸோ அந்த மெயில் தான் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்பவே என்ன சொல்கிறது பிரமிப்பாக இருக்கும். அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களுமே ரொம்பவே சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இந்த சூரன் வந்து வதைக்கிறத வந்து ஒரு ப்ரோக்ராமாக அவங்க வந்து காமிச்சிட்ருக்காங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த மகாபாரதம் இல்லாட்டி ராமாயணம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கதையை தான் வந்து அவங்க வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து சூரசம்காரத்தை வந்து இவங்க வந்து ப்ரோக்ராமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து போயிட்டுருக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அப்படியே பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை போயிட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஸோ அதுக்கும் கூட அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், எல்லாருமே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த கதகளி ப்ரோக்ராம். நான் ரொம்பவே ரசித்தேன். அந்த மாதிரி நீங்களும் எந்தளவுக்கு ரசிச்சிங்கன்னு தெரியல. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே கைஸ், 8 o'clock பார்த்தீங்கன்னா அந்த கதகளி ப்ரோக்ராம் முடிஞ்சுது, டான்ஸ் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டின்னர் அப்படியே இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோட்டல் பிளானு. ஸோ அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் அப்படி அந்த குமலியோட சிட்டியை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்து ஹோட்டலுக்கு பிளானுங்க. வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து கவி ஃபாரஸ்ட் உள்ளே வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நம்ம வந்து இந்த அடர்ந்த ஃபாரஸ்ட்டில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் கேரளா பஸ்ஸில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது தான் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால் மறக்காமல் அந்த நெக்ஸ்ட் வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.